எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மெட்டா ஆட்ஸோட ஆண்ட்ரோமெடா அப்டேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று வந்த புது அப்டேட் இல்லை, ஒரு வருஷம் ஆச்சு, 2024 ரிலீஸ் பண்ணது தான். ஸோ ஸ்டில் அதில் நிறைய விஷயங்கள் அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மகிட்ட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ லான்ச் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஐட்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரியல் டைமாக ப்ராக்டிக்கலாக ஆட் ரன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது எப்படி பர்ஃபார்ம் ஆகும்னு தெரியும். சரி, இந்த ஆண்ட்ரோமெடா அப்டேட்டை பற்றி குயிக்காக சொல்லணும்னா, என்னோட கோர்ஸ் படித்த எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. நிறைய க்ரியேட்டிவ்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணணும். ஏன்னா மெட்டா பார்த்திங்கன்னா அவனோட அல்காரிதம் அவனே பார்த்திங்கன்னா எந்த கஸ்டமர் எந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு காட்டணுங்கிறது முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயின் எனேபிள் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட் நல்லா இருந்துச்சுன்னா, கிரியேட்டிவ்ஸ் நிறைய வச்சுருந்தீங்கன்னா, இமேஜின் ஒரு கேம்பெயினுக்கு 25லேருந்து 50-100 கிரியேட்டிவ்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கீங்க, வீடியோ இமேஜஸ் எல்லா காம்பினேஷன் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா, அவனே கரெக்டான ஆடியன்ஸை கொண்டு போய் உங்களோட ஆட் கிரியேட்டிவ்ஸ் காட்டிடுவோம். நீங்கள் எதுவும் பெருசாக எஃபோர்ட் போட வேண்டியது இல்லை. அட்வான்டேஜ் கேம்பெயின் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கிரியேட்டிவ்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனுவல் கேம்பெயின் ரன் பண்ணோம். பட் அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட் இருக்கவங்களுக்கு தான் உண்மையாக ஒர்க் அவுட் ஆகுது இப்போவுமே கூட. ஸோ லோ பட்ஜெட் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அன்லஸ் யூ ஹேவ் 50-100 கிரியேட்டிவ்ஸ் நல்லா வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இதில் ஆண்ட்ரோமெடா அப்டேட்டில் சொல்ல வரது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட பில்லியன் ரூபி பட்ஜெட் இல்லைனாலுமே ஆண்ட்ரோமெடா ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கொண்டு வரலாங்கிறாங்க. பட் யூ நீட் லாட் ஆஃப் கிரியேட்டிவ்ஸ். எகைன் அதான் சொல்கிறேன், நிறைய வீடியோஸ் நிறைய இமேஜஸ் வச்சுக்கணும். ஸோ கோல்டு வார்ம் ஹாட் ஆடியன்ஸஸ், அதான் நம்மளோட பையர்ஸ் ஜர்னியில் இருக்கக்கூடிய அவேர்னஸ், கன்சிடரேஷன், டெசிஷன் மேக்கிங், இந்த ஃபனல் டைப்புக்கு உங்கள் ஆட்ஸ் யாருக்கு உங்கள் பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு அந்த பையர் ஜேர்னிக்கு தகுந்த மாதிரி அந்த கிரியேட்டிவ்ஸை கொண்டு போய் அதுவே காட்டிடும். ஸோ நீங்கள் கெஸ் ஒர்க்கோ இல்லை ரேண்டமாக என்ன பண்ணலாங்கிறது கன்ஃபியூஷனாக பண்ண வேண்டாம். கம்ப்ளீட்லி டேட்டா ட்ரிவன் ஸ்கேலிங், அது பொசிஷனிங் வந்து ஆட்ஸ் எப்படி பண்ணணுங்கிறது அண்ட் உங்களோட பிராண்டுக்கு அத்தாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் எப்படி கொண்டு வரணுங்கிறது மெட்டா ஆட்ஸே பார்த்துக்குவான். ஸோ இதில் வந்து ரா கிரியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் அக்லி ஆட்ஸ் கூட நம்ம சொல்லுவோம். ரொம்ப அதிகமான டிசைன் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் இல்லாமல் ரேண்டமாக பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது குயிக்காக வந்து சொல்கிற மாதிரி மக்களுக்கு புரியுற மாதிரி கொடுக்குற கிரியேட்டிவ்ஸ். அது வீடியோ இமேஜஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி யூஜிசி ஆட்ஸ் மாதிரி இல்லாத வந்து ஒரு லைவ் டெமோ காட்டுற மாதிரி உங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பற்றி அதை ரொம்ப ஈஸியாக வந்து மக்கள் வந்து லைக் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஆட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறாங்க. ஆனாலும் பாலிஷ்டான ஆட்ஸ், ப்ராப்பரான வீடியோ எடிட்டிங் பண்ண பாலிஷ்டான ஆட்ஸுமே ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா அந்த காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன் சிபிஎம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பீட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே தேவைப்படும். நாட் ஜஸ்ட் அக்லி ஆட்ஸ் ஆர் ரா கிரியேட்டிவ்ஸ், பாலிஷ் ஆட்ஸும் தேவை. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட் இருக்கணும். ஆத்தென்டிசிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட் இருக்கணும். ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் பர் சேல் வந்து கம்மியாகும், ROAS வந்து ஹையர் ஆகும், இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் எண்ட் வித் அவுட்கம் எப்படி சொல்ல வர அப்படின்னா, உங்களுக்கு மெட்டா ஆட்ஸ் ஆண்ட்ரோமெடா அப்டேட் கிரியேட்டிவ் டார்கெட்டிங்கை ஹைலி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மெட்டா ஆட்ஸ் வந்து உங்கள் ஆட்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு எப்போ காட்டணும் அப்படிங்கிறது அவன் பார்த்துக்குவான். பட் அது யாருக்கு எப்படி காட்டணுங்கிறதுக்கு கிரியேட்டிவ் இன்புட் நீங்கள் டேட்டா வந்து மெட்டா ஆட்ஸ்க்கு பாஸ் பண்ணால் அவன் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸை கொண்டு வருவான். ஸோ நம்மளோட ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்கானிக்காக கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோமோ அதே அளவுக்கு மெட்டா ஆட்ஸில் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம எஃபர்ட் போடணும். ஸோ ஆண்ட்ரோமெடா மெட்டா ஆட் அப்டேட்டுங்கிறது வெரி சிம்பிள். நிறைய உங்கள் ஆடியன்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரே ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை 10-20 விஷயமாக நீங்கள் வந்து எமோஷனலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஹூக்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் அவங்களோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ண முடியும், அவங்க இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த எல்லா வேரியேஷன்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்கு ஒரு 10, 20, 30, 40 விதமான மக்களுக்கு எப்படியெல்லாம் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா க்ரியேட்டிவ் டார்கெட்டிங்கும் நீங்கள் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணும்போது ஒரு கேம்பெயின் கீழேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டிபிள் க்ரியேட்டிவ்ஸ், ஒன் கேம்பெயின் நீங்கள் கொண்டு வாங்க. ஆட் செட்ஸில் நீங்கள் நிறைய மாற்றிக்கலாம், ஏஜ் மாற்றிக்கலாம், ஜெண்டர் மாற்றிக்கலாம், லொக்கேஷன்ஸ் மாற்றிக்கலாம். பட் கேம்பெயின்குள்ளே இருங்க, மல்டிபிள் கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் தேவைப்படாது. ஸோ வெரி ஹை குவாலிட்டி க்ரியேட்டிவ்ஸுங்கிறது என்ன சொல்ல வரேன்னா, இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகணும், யூசர்ஸை அட்ராக்ட் பண்ணணும், டேட்டாலாம் யூஸ் பண்ணுங்கள், லைக் ஸ்டாட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஹூக்ஸ் வந்து ப்ராப்பரான ஹூக்ஸு எவ்ரி 3 செகண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீடியோவில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள் அண்ட் வெரி அட்ராக்டிவாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக அதான் சொன்ன மாதிரி பாலிஷ்டான க்ரியேட்டிவ்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. அக்லி ஆட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு ரா க்ரியேட்டிவ்ஸுங்கிறதும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஆண்ட்ரோமெடா அப்டேட் நீங்கள் புதுசு கிடையாது, ஆனால் அதே விஷயம் தான். ஃபவுண்டேஷன் பேசிக் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏதோ ஒரு செட்டிங்ஸ் வந்து 4 செட்டிங்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணி விட்டால் மெட்டா ஆட்ஸ் பர்ஃபார்ம் ஆகும்னு நினைக்காதீங்க. டெஃபினெட்லி யூ நீட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் பிஹைண்ட் த மெட்டா ஆட்ஸ் கேம்பெயின். க்ரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் மெட்டா ஆட்ஸ்குள்ளே வரணும். ஸோ திஸ் வாட் அபவுட் மெட்டா ஆட்ஸில் ஆண்ட்ரோமெடா அப்டேட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத தமிழில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் உங்களோட தாட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ. தேங்க்யூ.